ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படின்றது இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு சின்னதாக ஒரு வியூ ஒன்று பார்க்கலாம் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமான டே. நம்ம சொன்ன மாதிரி ஒரு கேப் அப்பு இல்லைனா கேப் டவுன் இருக்கும்ன்ட்டு. ஸோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேப் அப்பு இருந்தது. கிட்டத்தட்ட நிஃப்டியை பொறுத்த மட்டுக்கு 110 பாயிண்ட் அப் ஆச்சு கேப் அப்பு. ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டியும் நல்ல ஒரு கேப் அப் தான். ஸோ நம்ம பார்த்த அந்த மிட் கேப் நிஃப்டி ஒரு அருமையான 1.5% அளவு வந்து பார்த்திங்கன்னா அதில் நல்ல மூவ் இருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இன்றைக்கி ஏதாவது பொசிஷன் எடுத்தோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்தோம், பெருசாக வந்து ஒர்க் ஆகலை, அதுதான் உண்மை. நிஃப்டியில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடர் மாதிரி எடுத்தேன், பட் வந்து பெருசாக ஒர்க் ஆகலை. ஸோ அதை அப்படியே விட்டுருந்தா கூட ஒரு 700 கிடச்சிருக்கும் போல இருக்குது எண்ட் ஆஃப் டே. நான் 2:30 மணிக்கெலாம் வெளியே வந்துட்டேன். ஸோ எங்கே டவுனில் ஏதாவது போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ நினச்ச மாதிரியே இப்போது விஷயங்களை பார்க்கும்போது ஒரு சின்னதாக ஒரு ஸ்லோவாக மார்க்கெட் வந்து டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம போடுற வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய ட்ரேடிங்க்கு உபயோகரமாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ அப்படி இருந்தால் நம்ம வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோவை அண்ட் நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் மார்க்கெட் வந்து கொஞ்சம் தோய்வு இருக்குது அப்படின்னா, ஸோ அதுக்கான காரணம் வந்து நிறைய இருக்குது. மொதல் விஷயம் டெக்னிக்கலில் RSI பார்க்கலாம். அது 1 ஹவரில் வந்து நான் யூஸ்வலாக ஒரு ஷார்ட் டேர்முக்கு யூஸ் பண்ணுவேன். 13th ஆகஸ்ட்டு ஒரு போன வாரம் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய RSI கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 35 கீழே இருந்தது. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட நிஃப்டியை பொறுத்த மட்டுக்கு 24,000 இருக்கும்போது அப்போ இருந்தது. இப்போ வந்து நிஃப்டி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 24,800க்கு மேலே இருக்குது. நல்ல ஒரு ரேலி, ஒரு 800-850 பாயிண்ட் ரேலி அப்படின்றதுனால இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 78க்கு மேலே இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு தோய்வு அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். மார்க்கெட் எப்போ வேணால் கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து விழலாம். என்னையோட ரேஞ்ச் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி நேற்றோட ஐ தான் ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இது நம்ம என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே தான் பிபி டைனமிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ரீஜனாக கொடுத்துருக்கு. மார்க்கெட்டை பொறுத்தவரை எந்த ஒரு பெரிய மூவ்லாம் இல்லைங்க. ஸோ ஸ்லோ டவுனாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. பட் நான் வந்து ரேஷியோவை மற்ற டெக்னிக்கல்ஸை நம்ம செக்லிஸ்ட்டில் பார்க்கலாம். செக்லிஸ்ட்டில் கொஞ்சம் நிறைய விஷயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் சி. அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பார்க்கும்போது நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அப்படின்றதுனால சேஞ்ச் இன் ஓஏ பார்க்கும்போது 81,000 நல்ல ஒரு புட் அடிஷன் இருக்குங்க. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி 81,500 வந்து பார்த்திங்கன்னா கால் அடிஷன் இருக்குது. ஸோ டோட்டலாக ஓவராலாக பார்க்கும்போது அதே தாங்க 81,500 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணுது சென்செக்ஸு. ஸோ 81,000 இல்லைனா 80,500 இதுக்குள்ளே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது டவுன் சைடில் சொல்கிறேன். ஸோ 80,500க்கும் 81,500க்கும் மார்க்கெட் வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி ஆக வாய்ப்பு இருக்குது. எஃப்ஐயோடைய விஷயங்களை பார்க்கும்போது என்ன விஷயம் தெரியுது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ எஃப்ஐயோடைய இண்டெக்ஸ் ஃபியூச்சர் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மியூட்டாக தாங்க இருக்குது. ரொம்ப அப்படி இப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இண்டெக்ஸ் ஃபியூச்சரை பொறுத்த மட்டுக்கு நேற்று 1,110 கோடி பேங்க் நிஃப்டியில் கைட்டு விட்ருக்காங்க. பட் இருந்தும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 பாயிண்ட் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் வந்து ஏறி இருக்குது. பார்க்கலாம் இது வந்து எந்த அளவு நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் பேங்க் நிஃப்டியில் பெரிய பொசிஷன் இல்லை அப்படின்னா நாளைக்கு டெஃபினட்டாக இந்த பேங்க் நிஃப்டி வந்து விழ வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதுதான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன், விழுன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். அப்புறம் ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ ஏதாவது ஆப்ஷன் செல்லிங்க்கு ஏதாவது ரேஞ்சு கொடுக்க முடியுமான்னு. அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஈஸியாக நீங்கள் இதை கூட ஃபாலோ பண்ணலாம் நண்பா. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. கரண்ட் ஐவியை மெயின்டைன் பண்ணி இது வந்து ஃப்ரீ தான், எல்லாருக்குமே ஈஸியாக வந்து அவனே கொடுத்துருவான். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகேவா? இது ஏன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நம்ம 2 வீடியோ ஆக்சுவலாக போட்டிருக்கோம். இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார்முலா மூலமாக எவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பைரி இருக்கும், ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சென்செக்ஸுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா SD1 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 1 கிட்டத்தட்ட 600 பாயிண்ட்டில் இருக்குது. மேலே 600 பாயிண்ட், கீழே 600 பாயிண்ட். இதில் தான் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி முடிஞ்சால் போடுங்க. SD2ன்றது இன்னும் கொஞ்சம் சேஃபு. 1,220 பாயிண்ட் இருக்குது. மேலே 1,200 பாயிண்ட், கீழே 1,200 பாயிண்ட் உடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வாலட்டிலிட்டி பேஸ் பண்ணி ரேஞ்சை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுற விஷயம் இது எல்லாத்துலேயுமே இருக்கும். ஓகேங்களா? நாட் ஓன்லி சென்செக்ஸு, நிஃப்டியில் கூட இருக்கும். 22க்கு பதிலாக 29 வச்சுக்கலாம். ஸோ இப்படி வைக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து தெரியும். நம்ம டவுன் சைடில் போகும்போது SD 150 பாயிண்ட், 132 பாயிண்ட்டு தான் SD1. SD2 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 264 பாயிண்ட் மேலே கீழே. ஓகேங்களா? மேலே 264, கீழே 264 ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்
டூ வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ்க்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் செல்லிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கம்ப்ளீட்டாக இது வந்து ஐவி பேஸ் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா, ஐவியை பேஸ் பண்ணி வால்டலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகும், வால்டலிட்டி இன்னும் கம்மியாச்சுன்னா இந்த ரேஞ்ச் இன்னும் கம்மியாகும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் நண்பா, நம்ம போடுற இந்த செக்லிஸ்ட் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸில் சொன்னாங்க. ரொம்ப நன்றி நண்பா. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய விஷயம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கான செக்லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நிஃப்டி இதை பார்த்துடலாம். ஸோ எஸ்டர்டே ஐஎன் லோவும் டுடே ஐஎன் லோவும் கம்பேர் பண்ணிங்கன்னா தெரியும். நேத்தோட ஐ தான் இன்னையோட லோ. இதுக்கு தான் நம்ம வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம், வேறு எதுக்கும் இல்லை. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி தான் ஐ. ஓகேங்களா, 2 நாளில் கம்பேர் பண்ணும்போது இன்னையோட ஐ தான் ஐ. ஸோ இது வந்து இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்டுக்கு இருக்கும். ஸோ நாளைக்கு இனிஷியல் லெவல் சப்போர்ட்டு 24,655 நேத்தோட லோ இருக்கும். ஸோ பிபி டைனமிக்கை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிஷ்னலாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதே பேங்க் நிஃப்டிக்கு பொறுத்த மட்டுக்கு இன்றைக்கி வந்து மோஸ்ட்லி 2 இண்டெக்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப் ஆகிட்டு கன்சாலிடேஷனில் இருந்தது. பட் என்னோட வியூ என்ன அப்படின்றத நான் கடைசியில் சொல்கிறேன். என்னோட வியூ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக வந்து நான் கொஞ்சம் பேடாக இருக்கேன். ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் இறங்கும் மார்க்கெட் அப்படின்றது என்னோட வியூ. பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டுக்கும் அதே தாங்க. நேற்று என்ன லோ ஐ இருந்ததோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நியர்பையாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லோ அட்டைன் பண்ணிச்சு. ஸோ பட் இன்றைக்கி ஐ வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 51,080 வரையும் வச்சுருக்கு. லோ வந்து பார்த்திங்கன்னா நேத்தோட லோ 50,333 அப்படின்ற ஒரு லோ வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்க்கு இந்த 2 ஹைலைட்டட் பாயிண்ட் எடுத்துக்கங்க. கொஞ்சம் அட்வான்ஸ்டு உங்களுக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னா பிபி டைனமிக்கலாக இருக்க ஜோன்ஸை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஆஸ் பர் டெக்னிக்கல்ஸு. இந்த டெக்னிக்கல்ஸில் ஒரே ஒரு விஷயம், ஆர்எஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் 1 ஹவரில் கிட்டத்தட்ட 76க்கு மேலே இருக்குது. ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஓவர் பாட் அப்படின்ற மாதிரி விஷயங்க, வேறு எதுவும் இல்லைங்க. ஸோ இது வந்து புரிஞ்சுக்கணும், ஓவர் பாட்டில் இருக்குது. ஸோ இது எப்போ வேணால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலையலாம் அப்படின்றது நான் தோணிக்கிட்டு இருக்கு. பட் லெட்ஸ் சி, பார்க்கலாம். எக்ஸ்பைரி வேறு வாரம் இருக்குது அப்படின்றது தான். ஸோ என்னுடைய கணிப்பு படி பார்த்தோம் அப்படின்னா 24,500க்கும் 23,000க்கும் நடுவில் எக்ஸ்பைரி ஆகும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். சாரி, டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு மொதல் விஷயம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இந்த ஃபியூச்சர்ஸ் வெர்சஸ் ஸ்பாட்டோட கணக்கு பார்த்துடலாம். ஸோ நிஃப்டிக்கு இன்றைக்கி பொறுத்த மட்டுக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் தான். ஓகேங்களா, ஸோ ரொம்ப பெரிய அளவு அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, ஒரு 2 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ரொம்ப கன்சாலிடேஷனில் இருக்குது, இல்லை அதோட வேகம் கம்மியாக இருக்குன்னு சொன்னேன். பேங்க் நிஃப்டி ரொம்ப மோசம், 154 பாயிண்ட் நேற்று இருந்தது, இன்றைக்கி வெறும் 49ன்னு சொல்லும்போது இங்கே இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நெகட்டிவாக பார்க்குறாங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ மிட் கேப்பை பொறுத்த வரையும் அதே தான். இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஃபியூச்சருக்கும் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாறுதல் இல்லை, ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா அந்த வேகம் கம்மியாயிடுச்சு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா மார்க்கெட் ஸ்லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது நண்பா. ஸோ பார்க்கலாம். இன்றைக்கி 6 மணிக்கு வேறு யூஎஸில் வேறு இந்த ஜாப் டேட்டா வேறு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூல் கொடுக்கும்னு நினைக்கிறேன். டவுன் சைடில் ஃபியூல் கொடுக்கும் அப்படின்றது நான் நினச்சிட்டு இருக்கேன், பட் தெரியல. பட் பார்க்கலாம். நான் கொஞ்சம் டவுன் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். அண்டு பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு என்ன மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஆருமே ஷேடாக இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. ஸோ என்ன மாதிரி ஷேடாக இருக்குது அப்படின்னா நிஃப்டி நேற்று 1.11லேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 0.89 மாறி இருக்குது. பிகாஸ் எக்ஸ்பைரி அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். இது நாளைக்கு மேபி கூட மாறிக்கலாம். பட் இதை பொறுத்த மட்டுக்கு கொஞ்சம் வந்து நெகட்டிவாக இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றது மட்டும் நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப் நிஃப்டியும் கொஞ்சம் வந்து ஷேடாக இருக்குது. பிகாஸ் நம்ம நேற்றே சொன்னோம் மிட் கேப் நிஃப்டி ஏறப்போகுது அப்படின்ட்டு. இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 170 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏறி இருக்கான். இது அந்த இண்டெக்ஸை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 1.25% வந்து ஏறி இருக்குங்க. ஆக்சுவலாக நல்ல விஷயம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப் நிஃப்டியில் ஏறுறது. பட் பார்க்கலாம், அதில் பொசிஷன் வந்து ட்ராக் பண்ணிட்டே போகிறேன், முன்னாடியே போகிறேன், அது மாட்டவே மாட்டுது, ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எதாவது ட்ரேடிங் ஐடியா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நம்ம குரூப்லேயுமே நான் போட்டேன். ஆக்சுவலாக வந்து வால்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இந்த ப்ரீமியம் வந்து ஒர்த் இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 2.5% கம்மியாகி நிஃப்டி விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 13ல் மெயின்டைன் ஆகுது. இது நல்லதாக கெட்டதான்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் இல்லை, அதுதான் ஒரு விஷயம். ஸோ லோ வால்டிலிட்டியாக இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸை பார்க்கும்போது இல்லை கேஷில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஏ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேஷை உள்ளே போட்டால் மார்க்கெட் இன்னும் சாலிடாக வேகமாக போகும். ஓகேங்களா, இப்படி இந்த மாதிரி அரைச்சாச்சு மார்க்கெட் வந்து மேலே போகாது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றது தான். பிகாஸ் வந்து லோ வால்டிலிட்டின்னு கூட சொல்லலாம். பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பணம் பெருசாக வந்து போடலை. ஓகேங்களா, அது கேஷ் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும். மேபி வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த எக்ஸ்பைரி முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பரில் மேபி எடுக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். பட் இதுதான் இவ்வளோ ஐடியா, இவ்வளோ விஷயம். என்னை பொறுத்த மட்டுக்கு நாளைக்கு ஒரு சின்னதாக ஒரு டவுன் இல்லைனா இதே கன்சாலிடேஷனில் மார்க்கெட் முடிய வாய்ப்பு.
இன்றைக்கி ஈவினிங் அந்த ஜாப் டேட்டா இருக்குது, அது குரூஷியல் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இவ்வளோ விஷயம் கண்டிப்பாக உங்களுடைய ட்ரேடிங்க்கு நாளைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.